Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம ரெசிபியோடு சேர்ந்து அஷத் குட்டியை வச்சு ஒரு சின்னதாக vlog பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த vlog பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரீசெண்டாக நிறைய கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, நானும் உங்களை பார்த்து சாரீ தான்க்கா இப்போல்லாம் வந்து கட்டிகிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் அதை வியர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் சுடிதார் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கெல்லாம் சாரீ கட்டி பழக்கம், அது மட்டும் இல்லாமல் எனக்கு அது கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. அதனால் நான் அதை வியர் பண்ணிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் நீங்கள் என்னை பார்த்து கொஞ்சம் நீங்களும் வந்து சாரீ கட்டியிருக்கீங்க, அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட இந்த பாசிட்டிவான சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லஞ்ச் ரெடி பண்ணிட்டோம். ஃபஸ்ட் நம்ம லஞ்ச் பார்த்துடலாம். நான் வந்து சாதம் வடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் வச்சு நான் குருமா மாதிரி பண்ணிட்டேன். வீட்டில் இருக்கிற காய்கறி அதுதான். ஸோ அதனால் அதை ரெண்டு மட்டும் வச்சு நான் குருமா மாதிரி லஞ்சுக்கு ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட் நம்ம இந்த லஞ்ச் ரெசிபி பார்த்துடலாம். நான் இந்த குழம்பு செய்கிறதுக்காக கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நான் வந்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி உருளைக்கிழங்கு நான் வந்து க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையுமே நம்ம நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம். இப்போ எல்லாம் நறுக்கி வச்சதுக்கப்புறமா குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஒரு கடாயில் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வந்து தாளிச்சிடலாம். அதுக்கப்புறமா நான் வந்து நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் பெரிய சைஸ் வெங்காயம் தான் சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். சால்ட்டு சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரி இதோடு சேர்த்துக்கிறேன். ரொம்ப பொடியெல்லாம் கட் பண்ணல, ஜஸ்ட் ஒரே ஒரு கீரல் மட்டும் போட்டு சேர்த்துருக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம், அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க சிம்மில். அந்த எண்ணெயில் நல்லா சுருளை வதங்கி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருளை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, உருளைக்கிழங்குலாம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் இதோட சேர்த்துக்கிறேன். நீங்கள் தக்காளியை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். பட் நான் அந்த குருமாவுக்கு இது மாதிரி அரைச்சி ஊற்றி சேர்க்கும் போது கொஞ்சம் அந்த டேங்கினஸ் டேஸ்ட்டும் அப்புறம் அந்த கொஞ்சம் கிரேவி மாதிரி திக்னஸும் கொடுக்குன்றதுனால நான் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றிருக்கிறேன். இப்போ தக்காளியோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நான் இதோட குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயிலே குழம்பு மிளகாத்தூள் வந்து நல்லா வதங்கிடணும். அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் தேங்காயும் சோம்பும் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட் இதோடு சேர்த்துக்கிறேன். நான் சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது அஷத் குட்டி வந்து தேடி பார்த்து வீட்டில் காணோம். அப்புறம் வெளியில் போய் உட்காந்து விளையாடிட்டு இருக்கான் போல். எங்கன்னா கேட்டை திறந்து ரோட்டுக்கு ஓடிடுவான்னு பயந்து போயிட்டு நான் அவனை உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டேன். உள்ளே கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் கேக், அந்த பிரிட்டானியா கேக் இருக்கும், அது அப்பா வாங்கிட்டு வந்தார். அதை அவனுக்கு கொடுத்து கொஞ்சம் சாப்பிட வச்சுட்டு நான் கிச்சனில் போய் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அவர் ஒரு பக்கம் விளையாடிட்டு இருந்தார். இவனை வச்சுக்கிட்டு ஒரு வேலையும் ஆக மாட்டேங்குது. இவனையும் பார்க்கணும், சமையலையும் பார்க்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் அவனை உள்ளே இருக்க சொல்லிவிட்டு நான் போய் சமையல் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றினதுக்கப்புறமா இது நல்லா வந்து கொதி வரணும். அதுக்கப்புறமா நம்ம இறக்கிட வேண்டியது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து சுரக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன். அந்த மலாட்டை பருப்புலாம் அரைச்சி போட்டு செய்வோம் இல்லையா, அதுதான். நான் ஏற்கனவே ஒரு vlogல ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் இதில் இருந்து மறுபடியும் காமிக்கல. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் அதை வந்து ஷார்ட்ஸாக போட்டுடுறேன். லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் அஷத் குட்டிக்கு உட்காந்து ஊட்டணும். அதுதான் எனக்கு இப்போ பெரிய வேலையாக இருக்குது. வீட்லேயே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணுவான். ஆனால் சாப்பிட்ருவான், ஃபுல்லாக சாப்பிட்ருவான். பட் ரொம்ப லேட் பண்ணுவான். இதில் வேறு அவனுக்கு 16ஆம் தேதி ஸ்கூல் வந்து ரீஓப்பன் பண்ணுறாங்க. எல்கேஜி யூகேஜிக்கெலாம் வந்து ஃபுல் டே கிளாஸாக, அதாவது காலையில் ஸ்டார்ட் பண்ணி 4 மணிக்கு தான் முடிப்பாங்க போல். இன்றைக்கி தான் கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதுவே ஒரு பக்கம் வந்து பயமாக இருக்குது எனக்கு. இவன் வேறு தூக்கம் வேறு வரும்னு சொல்லுவான். கிளாஸில் போய் எப்படி உட்காருவான், இல்லை மதியத்தில் தூக்கம் வரும் சொன்னால் என்ன பண்ணுவான் ஒன்றுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அவனுக்கு 9:30 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி 12:30 மணிக்கெலாம் விட்டுருவாங்க. நான் மதியம் போய் கூட்டிகிட்டு வந்துடுவேன். வந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் நான் தூங்க வச்சுருவேன். அழகாக வந்து மதியத்தில் தூங்குவான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தது. இப்போ ரெகுலராக ஃபுல் டே ஸ்கூலுன்னு சொல்கிறதுனால எனக்கு வந்து பயமாக இருக்குது. என்ன பண்ணுவான்னு தெரியல. இல்லை ஸ்கூலில் ஏதாவது சொல்லுவாங்களா, தூக்கம் வருதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. இவன் வேறு எப்படி உட்காருவான்னு தெரியல. அரை நாள் போகிறதுக்கே கொஞ்சம் அழுதுட்டு தான் இருந்தான். இப்போ கொஞ்சம் ஃபுல் டேன்னு சொல்கிறதுனால என்ன சொல்லி சமாளித்து அவனை அனுப்ப போகிறேன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவனுக்கு 9:30 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி 12:30 மணிக்கெலாம் விட்டுருவாங்க. நான் மதியம் போய் கூட்டிகிட்டு வந்துடுவேன். வந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் நான் தூங்க வச்சுருவேன். இந்த மாதிரி தான் வந்து இதுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தது. இப்போ ரெகுலராக ஃபுல் டே ஸ்கூலுன்னு சொல்கிறதுனால எனக்கு வந்து பயமாக இருக்குது. என்ன பண்ணுவான்னு தெரியல. ஸ்கூலில் ஏதாவது சொல்லுவாங்களா, தூக்கம் வருதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது.
இப்போ அஸ்வத் குட்டிக்கு ஊட்டிட்டேன். அவனை சாப்பிட வச்சதுக்கப்புறமா இப்போ நான் சாப்பிடணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் தம்பி கூட விளையாடுவேன். அப்படியே விளையாடிட்டு அவனை வந்து தூங்க வச்சுருவேன். இப்படி தான் வந்து மதிய டைமில் போகும். அஸ்வத் அப்போ வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு செகண்ட் ஷிஃப்ட் போயிட்டு இருக்குது. இன்றைக்கி 3:30 மணிக்கு லாகின் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் 4:30 மணி 5:30 மணிக்கு தான் வந்து ஒர்க்கை முடிப்பார். அதனால் ஒரு சரி ரொம்ப லேட்டாக தானே தூங்குறாங்க அப்படின்றதுனால நான் எழுப்ப மாட்டேன். கரெக்டாக லஞ்ச் டைம் முடித்து ஒரு 2:30 மணி போல் எழுந்திருப்பார். அப்போ தான் அவர் சாப்பிடுவாங்க. சரி அதுக்குள்ளே நாங்களாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டுட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விலாக் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாள் வந்து கொஞ்சம் வத்த குழம்பு பண்ணியிருந்தேன். மணத்தக்காளிலாம் போட்டு காரக்குழம்பு மாதிரி அது பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் நான் சூடு பண்ணிவிட்டு சைட் டிஷ் மட்டும் கொஞ்சம் இந்த சொரக்காய் பொரியல் வச்சு நான் சாப்பிட்டுட்டேன். இவங்க 2 பேருக்கும் நான் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு குருமா பண்ணிட்டேன். மீதி குருமா வந்து மீறும் எப்படியும் அதை நான் வந்து நைட்டு தோசை இல்லை இட்லி செஞ்சால் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ ரொம்ப சிம்பிளாகவே நான் வந்து அன்றைக்கி சாப்பாடு வந்து செஞ்சுட்டேன். ரொம்ப வேலையும் இல்லை. கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்க வேண்டிய அவசியமும் இல்லை. அன்றைக்கி ரொம்ப குயிக்காகவே எனக்கு கிச்சன் வேலை முடிஞ்சு போச்சு. நானும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தம்பியும் நானும் வெளியில் போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். அப்போ தம்பி கையில் கொஞ்சம் நகை இருந்துச்சு. ஸோ அதையும் கட் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நகை கட் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். எவ்வளோ எங்க போற உட்கார் 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 சரி போ. என்னடா அழகே கியூட்டாக இருக்குது. அந்த மாதிரி வெட்டணுமா? என்னாச்சு? எது பார்க்குறியே மைன்னு? என்ன நாய் போகுதுன்னு பாரு. கருப்பு நாயா? எங்கே அது கருப்பு நாய்? அப்படியா? எங்கடா ஊந்து போயிடாது. எங்கதான் ஒன்றும் தெரியலடா. நான் எழுந்துக்கலாம் மாட்டேன் போ. அண்ணா என்னையே நீ கொன்னுடுவீங்களாண்ணா? அப்ப உங்களுக்கு அம்மாவே இருக்க மாட்டாங்க அண்ணா. இந்த கை உன்னை ஸ்கூல்ல 8 மணி சேர்த்து விட்டுறேண்ணா. என்ன நீ தான் அடங்க மாட்டல. அதனால ஸ்கூலுக்கு எடுத்துன்னு வச்சுக்க, நீ ரவுடி குட்டி ஆயிடுவோம். அதனால ஸ்கூலுக்கு ரவுடி குட்டினா வாளு. மிஸ்ஸே பயந்துன்னு ஓடுவாங்க. அட உட்காரு. டீச்சர் தான் மிஸ்ஸுப்பா. சாரு பயப்படுவாங்களான்னு தெரியலையே. அம்மா கூட எனக்கு ஒன்று தம்பிக்கு நெயில் கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நானும் அப்படியே கையோட கை எனக்கும் நான் வந்து நெயில் கட் பண்ணிக்கிட்டேன். அஷத்து உள்ளே போய் தொட பேத்துட்டாப்பா. தரமாட்டி நகை வெட்டிட்டு இப்போ உள்ள வச்சுட்டாப்பா. இப்போ உள்ள வச்சுட்டா. கத்தி வேணும். கத்தி வேணும். கத்தி வேணும். இது அம்மா கையில் சரி. அம்மா கையில் நகத்தில் செய்யறானா? எங்கே போய் அறுக்குறான் பாரு. கிட்டவா அழகா செய்யறடி. போ இந்த கை இந்த கை. அம்மா இது நான் கட்டில் இருக்கின்ற
நாங்கள் 2 பேருமே நெயில் கட் பண்ணதுக்கப்புறமா கை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்படியே நாங்கள் போய் தூங்கிட்டோம். ஸோ மதியம் வரைக்கும் டைம் வந்து இப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் அஷத்தப்பா எழுந்ததுக்கப்புறம் அவருக்கும் சாப்பாடு போட்டுட்டு நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். அப்புறம் அவர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மதியம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்படி தான் எங்களுக்கு போச்சு. அதுக்கப்புறம் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நைட் ரொட்டீன் காமிக்கிறேன். நைட் ரொட்டீன்னா என்னுடைய சிடிஎம் நைட்டில் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் போய் தூங்குவேன் இல்லையா, அந்த டைமில் என்னோடய ஃபேஸுக்கான ஒரு சின்ன ரொட்டீன் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நான் வந்து ஃபேஸு கழுத்து ரெண்டுமே நல்லா வாஷ் பண்ணிப்பேன். நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் அண்ட் கிளியரில் மார்னிங் எனர்ஜி ஃபேஸ் வாஷ், அது வந்து பெரி பிளாஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஃப்ளேவரில் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஆயிலி ஸ்கின்னு, அப்புறம் வந்து பிம்பிள் இருக்கும், இந்த மாதிரியான ஸ்கின் டைப் தான் எனக்கு. ஸோ நான் யூஸ் பண்ணுற எல்லா ரெமிடிஸுமே என்னோடய ஸ்கின் டைப்பாக இருக்கிறீங்கன்னா மட்டும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். மற்றவங்களுக்கு எனக்கு நிஜமாக தெரியல, என்ன தெரியாமல் ஏதாவது சொல்ல போய் அது ஏதாவது சைட் எஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அது ரொம்ப போயிடும். அதனால் நான் வந்து என்னோடய ஸ்கின் டைப்பில் இருக்கிறவங்க நான் யூஸ் பண்ணுறதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து டோனர் அப்ளை பண்ணிக்கிறேன். டோனருக்கு ரோஸ் வாட்டர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதை அப்படியே காற்றுல வந்து காய விட்டுருங்க, நம்ம எதையுமே பண்ண வேண்டாம். அடுத்தது லாஸ்ட்டாக வந்து ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்கிற மாய்ஸ்சரைசர் இல்லை நைட் ஜெல்லு நைட் க்ரீம் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பிம்பிள் ஸ்கின் அப்படின்றதுனால நான் எப்பயுமே ஆலோவேரா ஜெல் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பஞ்சாராஸ் பிராண்டில் இருக்கிற ஆலோவேரா ஜெல். அவ்வளோதான். லாஸ்ட்டாக லிப் பாம் அப்ளை பண்ணிவிட்டு போட்டு வச்சுட்டு நான் போய்ட்டு தூங்கிடுவேன். மறுநாள் காலையில் எப்பயும் போல் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து என்னுடைய நைட் ஸ்கின் கேர் இருக்கும். அப்புறம் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரு சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களை இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.